பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய பிரிஞ்சு சாதம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அந்த பிரிஞ்சு சாதம் வீட்லேயே ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். பிரிஞ்சு சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கிலோ பாஸ்மதி அரிசி, 1/4 கிலோ பெரிய வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, 200 கிராம் கேரட், 150 கிராம் பீன்ஸ், 200 கிராம் உருளைக்கிழங்கு, 1 தேங்காய், 6 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 5 பட்டை, 6 கிராம்பு, 6 ஏலக்காய், 3 பிரிஞ்சி இலை, 3 அன்னாச்சிப்பூ, 1 டீஸ்பூன் சோம்பு, சிறிதளவு முந்திரி, 2 டீஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு, 6 ஸ்லைஸ் ப்ரெட்டு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க தக்காளி, வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க தேங்காய் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற பூண்டும் இஞ்சியும் நம்ம தோல் சீவிட்டு நம்ம தோல் உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பிரிஞ்சு சாதம் செய்கிறதுக்கு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கிறோம். நம்ம 1 கிலோ அரிசிக்கு எந்த அளவு பாத்திரம் வைக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ அந்த அரிசியும் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே 2 முறை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கலாம். பாத்திரம் சூடானதும் நம்ம 200 ml ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானது நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்க சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கியதும் எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ், இது கூட பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் பட்டாணி சேர்த்துல, இந்த 3 காய் மட்டும் சேர்த்துருக்கேன். காயில் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே இது ஸ்பைசஸ் போட்டிருக்கோம், இருந்தாலும் இதில் ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்தியாச்சு, நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி இந்த உலக்கில் 2 உலக்கு இருந்தது. நம்ம இப்போ 3 உலக்கு தண்ணி சேர்த்தணும். அதில் 1 உலக்கு ஃபுல்லாக தேங்காய் பால் சேர்த்துட்டு 2 உலக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 3 உலக்கு தண்ணி சேர்த்தியாச்சு. தட்டு வச்சு மூடி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதித்தோடனே அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியில் தண்ணி இல்லாமல் சேர்த்தணும். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரிக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு நல்லா எரி விடணும். சிம்மில் வைக்கக்கூடாது. நல்லா எரி விடும்போது தட்டு வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடிக்கலாம்.
இப்போ வந்து சாப்பாடு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. மூடி திறந்து பார்த்தா கரெக்டாக இருக்குது. தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. கீழே மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து தம் வச்சோம்னா அந்த தண்ணி சரியாயிடும். அது கரெக்டாக சாப்பாடு வந்து கரெக்டாக வெந்துடும். இப்போ தம் வைக்கிறதுக்கு இப்படி ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். அடுப்பு நல்லா எரியட்டும். அந்த தோசைக்கல் மேலே இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதுக்கு மேலே தட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு அதையும் வச்சிடலாம். இப்படி ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா வந்து சாப்பாடு வந்து கரெக்டான லெவலுக்கு வந்துடும். சாப்பாடு வந்து தம் வைக்கிறதுக்கு நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சு அடுப்பு கொஞ்சம் நல்லாவே எரியட்டும். ரொம்ப சிம்மில் வேண்டாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தை பிரியாணி பாத்திரத்தை அதாவது பிரிஞ்சி செஞ்ச பாத்திரத்தை மேலே வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்கிற தண்ணியை மேலே வச்சுருக்குறோம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருந்துச்சுன்னா அந்த மேலே இருக்க சூட்டுக்கும் நம்ம கீழே தோசைக்கல் வழியாக சூட்டுக்கும் வந்து சாப்பாடு வந்து தம் ஆகிட்டு கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கும். இப்போ நம்ம சாதம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே போடுறதுக்காக கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கோம். இந்த வடை சட்டியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதில் பொரித்து எடுத்துக்கலாம். முந்திரி வேணும்னா போட்டுக்கலாம், ஒரு ஆப்ஷனல் தான். சாதத்தில் இந்த முந்திரி இருக்கும்போது நல்லாயிருக்கும், அதுக்காக நான் போடுறேன். இதே ஆயிலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொரிஞ்சதும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தம் வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சாதம் கரெக்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த சாதத்து மேலே நம்ம பொரிச்சு வச்சுருக்க முந்திரி சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டு ஸ்லைஸை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டோம்னா தான் ப்ரெட்டு வந்து நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதம் நல்லா பொல பொலன்னு இருக்குது பாருங்கள். கரெக்டாக வெந்திருக்கு. கரெக்டான தண்ணியும் அரிசி உடையாமல் இருக்குது. இப்போ இதை அப்படியே அமுத்தி வைக்கலாம். சர்வ் பண்ணும்போது அப்போ தான் அந்த ப்ரெட்டு ஸ்லைஸ் வந்து ஊறி இருக்கும். இப்போ நமக்கு கல்யாண வீட்டு பிரிஞ்சி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சாதம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ப்ரெட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். இந்த ப்ரெட்டு ஸ்லைஸோட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கல்யாண வீட்டு பிரிஞ்சி சாதம் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக செஞ்சு முடிச்சாச்சு. இந்த சாதம் பார்த்திங்கன்னா 8லேருந்து 10 பேர் வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம். இது சின்ன ஃபங்க்ஷன் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 பேர் 10 பேருங்க சமைக்க தெரியாதுன்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த பிரிஞ்சி சாதம் செஞ்சு நீங்கள் எல்லோரும் அசத்தலாம். இது எப்படி செய்யணும் பிள்ளைங்களை இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.